ஹாய், இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா நம்ம தேங்காய் துருவுற மாதிரி துருவிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கணும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்க்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். நம்ம இதில் கிழங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா பருப்பு வடை மாதிரி வந்துடுங்க ஷேப்பு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வடைகளாக தட்டி போட்டுக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டுங்க. இது ஒரு சைடு நல்லா வெந்ததும் மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருந்ததுங்க. இது வடையாக சாப்பிட்றப்ப பருப்பு வடையை விட இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் சேர்த்து நீங்கள் வடை தட்டினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.